ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு அவர் எஸ்கே ஃபன்னி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தான் நம்ம சிஎஸ் வந்து புஷ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து மாஸ்டர் வந்து 2 டேஸில் வந்து அதாச்சு பியர் வந்து 2 டேஸோ 3 டேஸில் குறைச்சி விட போகிறாங்களாம். அதை நான் வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு குறைச்சி விட போகிறாங்க. அதுக்குள்ளேயே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸில் மாஸ்டர் அடிக்கணும் அப்படின்றதுக்காக ராவும் பகலும் வெறி கொண்டு, ராவும் பகல்லாம் இல்லை, அதாவது அப்படிலாம் சொல்லணும், ராவும் பகல்லாம் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, தொண்டை வேறு கொஞ்சம் சரியில்லை மக்களே, இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, என்ன இதில் விட்டேன், ராவும் பகலெல்லாம் இல்லை. சரி, இப்போ ஏதோ மேட்ச்சில் வந்துட்டோம், வாங்க அதெல்லாம் விட்டுதில்லைங்க. இப்போதைக்கு மேட்ச்சில் வந்துட்டோம். எப்பயும் போல் ஏறிட்டு கண்ணு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எனிமி மண்டியில் ஏறி ஜொயின் நம்ம அடிக்க போகிறோம் மக்களே. அதான் வெயிட் பண்ணி பாருங்கள். அதை எப்படி சொல்கிறது, அது நம்ம திருட்டு ஓடிட்டா ஒரு இது கொஞ்சம் பேச விட்டா அவங்க அஜாக்கிரதையாக இருந்தால் அடிச்சு போடுறீங்க. ஏய் டைனோசர் மண்டே, வட அவனை மக்களே இதில் இந்த ரவுண்ட்லேருந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவன் தான் நம்மளுடைய பரம எதிரி அப்படின்ற மாதிரி. பரம எதிரிலாம் இல்லை, பாட்டு எதிரி. பாட்டா சரி, எவனும் ஒருத்தனை பாட்டுன்னு சொல்கிறது தப்பு தான். இவன் ஒருத்தவன் கத்தி எடுத்துகிட்டு சுற்றிட்டு ஓடியாந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இப்போ பவர் போட்டு விட்டு அவனை போய் கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சமாச்சும் பேச விட்றியாடா. நானே மூக்கை அடிச்சுக்கிட்டு தொண்டை வேறு கரகரன்னு இருக்குது, கரகர முறுமுறுன்னு இருக்குது. ஏய் கொஞ்சம் பேசிகிட்டே இருந்தால் அடிச்சிடுறீங்களாடா, ஏன்டா இப்படி எனக்குனே வருவீங்களாடா. சே என்னடா அடிச்சிருங்கடா 3 டவுனுக்கு கில் எடுத்துருக்கடா, 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கடா ஒருத்தர். முடிஞ்சு யார்கிட்ட, எங்கள் கிட்டேவா நான் இருக்கிற ஸ்குவாடில். அதாவது நான் எப்படி சொல்கிறது, நான் டவுன் ஆனால் கூட என்ன தூக்கி விடாமல் அப்படியே மேட்சே முடிக்கிறதுக்கு ஆள் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நமக்கா இல்லை அவங்களுக்கா அப்படின்ற மாதிரி தான். அதாவது யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. நான் பேசுகிற மாடுலேஷன் கொஞ்சம் ஏதாவது வேறு மாதிரி இருந்தால் சொல்கிறேங்க மக்களே. அதாவது நீயா நான் வர மாதிரில இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கே கொஞ்சம் டக்குனு இதாகிடுச்சு. ஜொய்யன்ற மாதிரி இப்போ போய்ட்டு மேலே ஏறி ஸ்க்ரீனில் வர மாதிரி ஏறுவோம். ஒவ்வொருத்தையும் முந்திரி கட்டுற முன்னாடி போய்ட்டு நோரி போங்க அரை ட்ரௌசர் போட்டு வந்துட்டார். அப்போ தான் மேட்சுக்குள்ளே நான் எவ்வளோ அழகாக லட்சணமாக இந்தாண்ட சைடில் ஈக்கிற மாதிரி அழகாக கிரேடெல்லாம் வச்சுட்டு சோலோ கிங் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம ஐடி நம்ம சோலோ கிங்னு வச்சிட்டோம். இருந்தாலும் சிஎஸ்க்கு நம்ம லேடி கேரக்டர். நம்மளுடைய பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிஆருக்கு வந்து பாய்ஸ் கேரக்டர். பேசிகிட்டே இருக்கும்போது ரெண்டு ஆப்போனண்ட்டில் 2 பேர்த்து கில் எடுத்துடணும். நம்ம டீமில் ஒரு நாய் சேர்த்து போச்சு, அது எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, ஒன்று ஓட்ட உடச்சலாக இருந்தாலும் ஒன்று நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மேட்ச்சில் அந்த 2 கிலோ நம்மளை எடுத்துடலாம். இவனை அடிச்சுட்டு டைனோசர் இறுதி வரேன் மெடிக்கலை போட்டு போய்டும் மக்கள். இருங்க பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கிறாங்க. வாடா எங்கடா நில்றா, நேராக நில்றா, அப்படி நிற்கணும். அப்படி நின்னா தானே அடிக்க வாட்டமாக இருக்கும். எப்படி பார்த்துருக்கேன் பாருங்கள், வாயை பொழுதுருச்சுங்க. அடிச்சு அடியில் மேலே வாயை பொழுதுற உட்காந்துருக்காங்க. அவனை அடிச்சதில்ல எனக்கே சந்தோஷம் தாங்களே. நம்ம தான் அவன் பரம எதிரின்னு சொல்லிட்டு, சாரி பரம எதிரினே வச்சுக்கோங்க, பாட்டு எதிரி வேணாம். அவனை அடித்ததில் சந்தோஷம் தாங்கல. அதனால் ஒரு குத்தாட்டம் போட்டுடலாமா மக்களே. ஜிகு 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 அப்புறம் போட்டுங்க. ரெக்க கட்டி பறக்குதையா வண்டி, சோலோ கிங் பொண்ணோட வண்டி. பொண்ணோட இல்லை, அதாவது பொண்ணு கேரக்டர் வச்சதுனால பொண்ணு வண்டி. அது பொண்ணு வண்டியோ மண்ணு வண்டியோ ஏதோ ஒரு பக்கம். இப்போ நம்ம பாறை பக்கம் ஏறி எவனாவது மாட்டினா அவனை கிழிச்சறிய போகிற மக்களே. வாங்க பார்த்துடலாம். கிழிச்சறிய போகிறான் இல்லை ஏதோ பேப்பர் மாதிரி ஏதோ பண்ண போகிறோம். அட்றான் யாழ் மேலே கை வைக்கிறேன் என்னடா. டே டைனோசர், ஐயோ அந்த மண்டை கொஞ்சம் அடிச்சுட்டு அவனாவது எனிமி இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளே வந்து நம்மளை அடிச்சுட்டான். என்ன பண்ணுறது, கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் பற்றியா கரெக்டாக இருக்கான மக்களே. அவனுக்கு இதில் நம்ம இதில் 2 உக்காங் கேரக்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு செத்து போச்சு, இன்னொரு அது டவுனில் இருக்குது, இன்னொரு குரங்கு அதை ரிவே பண்ண வருது. குரங்கு உதவியா அப்படின்ற மாதிரி. நான் செத்தப்போ ஒரு நரி, இவன் யாருங்க அவன், நரி பவரை வச்சுட்டு அதோ குரங்கு மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்கு. ஊரில் இருக்க விலங்கெல்லாம் நரி, டைனோசரு வந்து குரங்கு எல்லாம் ஊரில் இருக்க விலங்கெல்லாம் வந்து நம்ம இந்த மேட்ச்சில் தான் இருக்கே. ஏதோ இந்த பொண்ணு மட்டும் தான் கொஞ்சம் லட்சணமாக இருக்குது. லட்சணமாக எல்லாம் ஃபாரின் கேர்ள் மாதிரி இருக்குது. கொண்ட கலர் முடி அப்படி அரை ட்ரௌசர் டிஷர்ட் 3 பேர் வரானோ போச்சு. இப்போ பொழந்து கட்ட போகிறானோ இந்த பொண்ணு கூட பார்க்காம அடிக்க போகிறீங்களா. இவன் அடிமா அப்படி அடிமா. டேய் அடித்து கில்லு கூட எடுக்கல, அதுக்குள்ளே நாதேரி ஏசி அடிச்சிட்டானா. அட பாவத்தே. சரி விடுங்க, அந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு இல்லை, சொல்லப்போனால் அது நம்ம டீம் எடுத்து நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் மக்களே. நம்ம மட்டும் ஸ்பாட்டில் நடந்துருந்தேன்னு வச்சிங்களேன், அப்படி வேறு மாதிரி தான் நம்மளை அடிச்சிட்டானுங்களே. இருந்தாலும் மக்களே, நான் அந்த இடத்துல இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். தாறுமாறு தக்காளி சோறு உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில், அப்புறம் புளி சோறு அப்படின்ற மாதிரி அவனை எப்படி சொல்கிறது,
அது எப்படி சொல்கிறது, அது எது வேணாம், அது சொன்னால் வந்து எப்படி சொல்கிறது மக்களே, அவனை கதற விட்டுருப்பேன். அப்படி இதுதான் பாயிண்ட்டு. அவனை கதற விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து தெருக்கி விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி அவனை செதற விட்டுருப்பேன் ஏதோ ஒன்று. ஆனால் விட்டுருப்பேன் அவனை செவிலு மேலே 2 காட்டுன்னு காட்டி விட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ராப்லேருந்து லூட் அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே போடுற 2 டவுன் 3 டவுன். ஐயோ, ஒரு டவுன் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. நம்ம டேமேஜ் நீடு தூக்கி போட்டு நம்ம கீழே எடுத்துக்கலாம் மக்கள். இருங்க அட பாவத்தடே, தூக்கி போகிறதுக்குள்ளே என்னடா அவசரம், அதுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனைச்சு நான் அடிக்கிறேன்டா. எக்கலாம் ஐயோ இவனா டைனோசர் மக்களே ட்ராகு கூட அவன் மாட்டேங்குது. ஒரு வீராப்பாக வந்து பேசிட்டு அடி வாங்கி இந்த அவமானம் தாங்க முடியாமல் தண்ணியில் சூசைட் செய்ய போன சோலோ கிங் அவர்களை பார்த்து பரிதாபத்தோட சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி சொல்கிறது, லைக் பண்ணிட்டாங்க, ஷேர் பண்ணிட்டாங்க, கமெண்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவமானத்தில் தற்கொலை பண்ண போயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஏதோ ஒன்று இப்படிலாம் சொல்லி வந்து என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி விடுங்க மக்களே, அது போச்சு ஆனதாச்சு, போனது போச்சு, வந்தாச்சு. இப்போ இந்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து அடிச்சுட்டாங்க ஒருத்தன் எவனோ. இந்த ரவுண்டில் நம்ம ஒருத்தனாச்சும் அடிக்க முடியும். இருங்க, மேலே ஒருத்தன் வரான்னு நினைக்கிறேன். எங்கடா அங்கே இருக்கான் பாருங்கள், அதுவும் அங்கே இருக்கான் பாருங்கள். அவன் அடிங்க, கில்லியும் எடுத்துடலாம். ஏன்னா வந்து க்ளோவல் போட்டு இந்த இதில் எல்லாம் வந்து உஷாராக இருக்கணும். இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து அப்படி க்ளோவல் போட்டு டக்குன்னு ரிவ் பண்ணிடணும். போனால் போது கஷ்டப்பட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கிறானே, கில்லி போட்டுமே அப்படின்னு சொல்லலாம் விட மாட்டேறான். நானும் அப்படி தான் மக்களே பண்ணேன். இந்த பக்கம் எவனை சேர்றான் பாப்பா, இருக்கிறான்னு பார்ப்போம். டேய் க்ளோவல் போட ஒரு லூட் பாக்ஸில் 2 மீட்டர் தள்ளி வீதுங்க அந்த புல். பாவம் என்ன அடிச்சிருக்கா பாருங்க. குரங்க மாட்டேன் வந்துட்டான்டா, இவன் அடிச்சிருவான்னு எனக்கு நம்பி இருக்கு. ஒன்று அட்ரா விட்டாதடா, என்னையே அடிச்சிட்டானோ. என்ன தான் பேசுகிறது ஒன்றும் புரியல. டக்குன்னு மாற்றி அவன் என்ன பண்ணுறான்னு தெரில. கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன். நல்ல பிள்ளைங்க. கருப்பாடு சிக்கிடுச்சு. இன்னொருத்தன் எங்கே இருப்பான்னு தேடினான்னு சொல்லிட்டு பார்த்தா கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா அவனே மாட்டிக்கிட்டான். எப்படியோ வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாட்டா பாய்.